ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற யூனிட் வந்து ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். சரிங்களா? இப்போ ஜெனட்டிக்ஸ்னா என்ன தெரியும்? என்னது? மரபியல். மரபியல்னா ஜெனட்டிக்ஸ், ஜீனை பத்தி படிக்கிறது. சரியா? ஒரு ஒரு ஜெனரேஷன் இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு கேரக்டர் ஆர் பர்டிகுலர் ட்ரையட் வந்து எப்படி போகுது. சரியா? அந்த மாதிரியான விஷயங்கள் ஜெனட்டிக்ஸ்ல வந்துடும். பிளஸ் மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வருது இல்லையா? அந்த மாலிகுல் தட் இஸ் ஜீன், அது எப்படிலாம் இருக்குது, அது எல்லாமே ஜெனட்டிக்ஸ்ல வரும். அண்ட் எவல்யூஷன் வந்து எப்படி இப்போ ஜெனட்டிக்ஸ் மூலியமா வேரியேஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரியா? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தா வேரியேஷன்ஸ் வருது அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எவல்யூஷன். எவல்யூஷன்ல ஒரே மாதிரியான ஆர்கனைசேஷன் இந்த உலகத்துல இருக்கிறது கிடையாது. அடுத்தடுத்த லெவல்ல என்ன ஆகும்? சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இந்த யூனிட் 7. ஸோ இந்த யூனிட்ல நீங்க என்னென்னலாம் பார்ப்பீங்க அப்படின்னா, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், பாரம்பரியமாதலின் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள் அல்லது வேறுபாடுகள். பாரம்பரியமாதல் அதான் என்ன அப்படின்னா, பிரின்சிபல்னா கொள்கைகள் அல்லது கோட்பாடுகள், இன்ஹெரிட்டன்ஸ்னா பாரம்பரியமாதல். ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி அந்த பண்புகள் கடத்தப்படுகிறது. ரைட்டா? அண்ட் அப்படி நடக்கும்போது எந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வருது, வேரியேஷன் மாறுபாடுகள், வேறுபாடுகள் எப்படி உருவாகுது, அந்த லெசன்ல பார்ப்போம். அடுத்தது மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சரிங்களா? அப்படி ஜீன் தான் வந்து கடத்துது அப்படிலாம் சொல்றோம். அந்த ஜீன் எங்க இருக்குது? டிஎன்ஏனா என்ன, ஆர்என்ஏனா என்ன, புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்குது, ஓகே, அண்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் என்ன, இது எல்லாமே மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்ப்பீங்க. சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்தது எவல்யூஷன்ல இந்த உலகத்துல எப்படி ஆர்கனைசம் தோன்றுச்சு, நிறைய கான்செப்ட் தியரிஸ் இருக்கும். பிக் பேங் தியரி, சரியா, தியரி ஆஃப் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஹியூமனோட எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு, பிளான்டோட எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு, அனிமலோட எவல்யூஷன் எப்படி நடந்திருக்குது, இது எல்லாமே எவல்யூஷன் சாப்டர்ல படிப்போம். ஓகே, அப்ப இந்த யூனிட்ல மொத்தம் 3 சாப்டர்ஸ் இருக்கு. இருக்கிறதுலயே 12th அதிகமான வெயிட்டேஜ் உள்ள யூனிட் இந்த யூனிட். சரியா? மாலிகுலார் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பாடம் இது. அப்ப நிறைய கொஸ்டின்ஸ், 4 கொஸ்டின்ஸாவது மினிமம் ஒரு சாப்டர்ல இருந்து கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இது அதிகம். ரைட்டா? எல்லா சாப்டரும் சொல்லும் போது இதுதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க. ரைட், பார்க்கலாம். ஸோ அப்போ ஜென்ரலான இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்குவோம் இந்த யூனிட்டுக்கு. The work of Mendel and others who followed him gave us an idea of inheritance patterns. அதாவது கிரிகோர் ஜோகன் மெண்டல், யார் அவரு? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ், மரபியலுடைய தந்தை அப்படின்னு தான் சொல்றோம் கிரிகோர் ஜோகன் மெண்டல். அவருடைய ஒர்க், அவர் செஞ்ச ஆராய்ச்சிகள், அண்ட் அதர்ஸ், மற்றவங்க செஞ்ச ஒர்க், who followed him gave us an idea. அதாவது the work of Mendel and others who followed him gave us an idea of inheritance patterns. இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ், பாரம்பரியமாதல் பற்றிய ஒரு பாரம்பரியமாதல் எப்படி நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ் முடிக்கிறது இருக்காது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும் எப்படி பாரம்பரியம் ஆகிறது. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஏதோ ஒன்று கடத்தப்படுகிறது. கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்ன சொல்லியிருப்பார்னா, ஃபேக்டர்னு சொல்லியிருப்பார். காரணிகள் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜோகன்சன் ஒருத்தர் வருவார். அவரு என்ன சொல்லுவாரு, காரணிகள்ன்றது தான் ஜீனு, ஜீன்கள் தான் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்டிஸ்டோடைய ஆராய்ச்சி நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி நடக்குது, பாரம்பரியமாதல் ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. However, the nature of those factors which determine the phenotype was not very clear. அப்ப கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்ன சொன்னாரு அப்படின்னா, காரணிகள் தான் ஒரு பண்பை கட்டுப்படுத்துகிறது, ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஃபேக்டர்னு சொன்னார். யார் சொன்னது? ஆனா அதுக்கான ஒரு கிளியரான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல. எவிடன்ஸ் எதுவுமே யார் கொடுக்கல? கிரிகோர் ஜோகன் மெண்டல் கொடுக்கல. அதுதான் அந்த பாயிண்ட். ஓகே, ஃபேக்டர்ஸ் which determine the phenotype, காரணிகள் தான் புறத்தோற்றத்தை தீர்மானிக்கிறது. சரியா? வாஸ் நாட் வெரி கிளியர் அப்படின்னு சொன்ன விஷயத்த ஒரு கிளியர் கட்டா இல்ல, அதுக்கு எவிடன்ஸ் எதுவும் இல்லை. as these factors represent the genetic basis of inheritance. அப்ப அதுல இந்த காரணிகள்னு சொல்றோம் இல்லையா,
அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஜெனட்டிக் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பாரம்பரிய மாதலானுடைய மரபு அடிப்படையை தீர்மானிப்பது யாருன்னா ஃபேக்டர்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் and the structural basis of genotype and phenotype conversion became the focus of attention in biology for the next century. அடுத்த நூற்றாண்டுகள்ல எது மிக முக்கியமான ஒரு ஃபோக்கஸா இருக்கும் அப்படின்றாங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். சரியா? ஜெனட்டிக் மெட்டீரியல்னா யாரு? டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஓகே, அது அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் ஆஃப் ஜீனோடைப் அண்ட் ஃபீனோடைப். அப்ப ஃபீனோடைப்னா புறத்தோற்றம் அப்படின்னு சொல்றோம். ஜீனோடைப்னா உள்ள எந்த மாதிரியான அல்லீலிக் ட்ரையட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதை பத்தின ஃபோக்கஸ் தான். ஓகே, அண்ட் கன்வர்ஷன் பிகம் த ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன் இன் பயாலஜி ஃபார் த நெக்ஸ்ட் சென்ச்சுரி. அடுத்த நூற்றாண்டுகள்ல எப்படி ஜீனோடைப்னா என்ன இருக்கு, ஃபீனோடைப்னா என்ன இருக்குது, சரியா, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதை பத்தின ஃபோக்கஸ் தான் முக்கியமாக இருக்கும் அப்படின்றாங்க. The entire body of molecular biology was a consequent development with major contributions from Watson, Crick, Nirenberg, Corona, Kahnberg, father and son, இவங்க ரெண்டு பேரும், பென்சர், மோனாட், பிரின்னர் எக்ஸெட்ரா. அதாவது மாலிகுலர் பயாலஜி தான் என்டையர் பாடி ஆஃப் மாலிகுலர் பயாலஜி டெவலப்மெண்ட். அதாவது மூலக்கூறு உயிரியல் அப்படின்னு ஒரு டிவிஷன் புதுசா ஆரம்பிச்சாங்க. சரியா? ஜெனடிக்ஸ்க்கு அப்புறம் அது வந்த பிறகு அதுல நிறைய பேருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது. வாட்சன் அண்ட் கிரீக் என்ன பண்ணாங்க? டிஎன்ஏ உடைய டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்க. நிரன்பர்க் இங்கே படிச்ச மாதிரி இருக்குமே, கொரோனா, செவரோ ஒச்சோ என்சைம் எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? எல்லாம் புக்ல இருக்குது. சரியா? கான்பர்க், ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃபாதர் அண்ட் சன். பென்சர், மோனாட், ஜாக்கப் அண்ட் மோனாட், ஒன் ஜீன் ஒன் என்சைம் கான்செப்ட், பீடில் டேட்டம், அந்த மாதிரிலாம் படிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து எதனுடைய கான்ட்ரிபியூட்டர்னா மாலிகுலர் பயாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட்டர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கண்டுபிடிச்ச பிறகு மாலிகுலர் பயாலஜின்றது என்ன இருக்கு, டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதை பத்தி ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம பின்னாடி படிப்போம். மாலிகுலர் பயாலஜில இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். சரிங்களா? A parallel problem being tackled was the mechanism of evolution. சார் இதே மாதிரி சரி, அப்ப எப்படி மாலிகுலர் பயாலஜில நிறைய ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் எவல்யூஷன்லயும் ஒவ்வொரு சயின்டிஸ்டும் எப்படி எவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருப்பாங்க. அவேர்னஸ் இன் த ஏரியாஸ் ஆஃப் மாலிகுலர் ஜெனடிக்ஸ், structural biology and bioinformatics have enriched our understanding of the molecular basis of evolution. சரி, molecular basis of evolution சார் பரிணாமத்தினுடைய மூலக்கூறு அடிப்படை. ஸோ எதிலிருந்து இந்த பரிணாமம் வந்திருக்கும் அதை நமக்கு கிளியர் கட்டா சொல்றதுக்காக என்னென்ன டிவிஷன்ஸ்லாம் உருவாகி இருக்கு அப்படின்னா மாலிகுலார் ஜெனடிக்ஸ், மூலக்கூறு அடிப்படையிலான ஒரு மரபியல். ஓகே, ஸ்ட்ரக்சரல் பயாலஜி, ஸோ அந்த ஆர்கனைசத்துடைய ஸ்ட்ரக்சரல் என்ன மாதிரிலாம் இருக்கும். அண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னா புரோட்டீனுடைய நேச்சர் நம்ம படிக்கிறோம்ல, அந்த புரோட்டீனுடைய உள்ள என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும், உயிரி தகவல்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் எவல்யூஷனுடைய மாலிகுலார் பேசிஸை கத்துக்கிறதுக்கு யூஸ் ஆக இருக்கும். இதெல்லாம் புதுசா வந்த துறைகள். ஓகே, அதுன்னு சொல்றாங்க. இன் திஸ் யூனிட் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎன்ஏ and the story and theory of evolution have been examined and explained. அப்ப இந்த யூனிட்ல, ஏழாவது யூனிட்ல ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஎன்ஏ, டிஎன்ஏ உடைய அமைப்பு மற்றும் பணிகளை பத்தியும், அதே மாதிரி ஸ்டோரி அண்ட் தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாமத்தினுடைய கதைகள், சரியா, அது எப்படி நடந்தது அதை பத்தின கோட்பாடுகள், இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம்னு சொல்றாங்க. ஓகேவா? பார்த்துப்போம். ரைட், எப்பவும் போல ஒரு சயின்டிஸ்டோடைய ஹிஸ்டரி ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது வாட்சன் அண்டு கிரிக். இவர் தான் யாரு? டிஎன்ஏ உடைய டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரை தந்தவர் தான் வாட்சன் அண்ட் கிரிக். அவங்கள பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் பயாலஜிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதில் பாருங்க. ஜேம்ஸ் டூயி வாட்சன் வாஸ் பார்ன் இன் சிகாகோ on 6 April 1928. ஓகே, வாட்சனுடைய முழு பேரு ஜேம்ஸ் டிவி வாட்சன். இதையும் பார்த்துக்கோ, திடீர்னு வாட்சன் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுல்லா கொடுத்தாலும் இல்லை ஜேடி வாட்சன் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, அவர் வந்து எப்ப ஏப்ரல் 6ஆம் தேதி 1928 சிகாகோ அப்படின்ற இடத்துல அவர் பிறந்தார். தமிழ்நாடு கிடையாது, இந்தியா கிடையாது. சிகாகோ எங்க இருக்குது? ஃபாரின் கண்ட்ரி.
அமெரிக்காவில் இருக்குதா சிகாகோ? சரி, ஓகே, அப்படியாப்பா, ரைட். In 1947 he received BSc degree in zoology. 1947ல ஜுவாலஜில பிஎஸ்சி முடிக்கிறார். யாரு? வாட்சன். ஓகே. During these years his interest in bird watching had matured into a serious desire to learn genetics. அதாவது அந்த காலகட்டத்துல இப்போ நம்ம டிகிரி படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கும் போதும் நமக்கு சப்ஜெக்டை பத்திலாம் தெரியாது, புரியுதா? இப்போ ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்துக்கிறீங்க, சப்ஜெக்டை பத்தின அவ்வளோ டீப்தான் நாலேஜ் நமக்கு இருக்குமா? இப்போ ஏதோ நீட்டுக்கு படிக்கிறன்றதால கொஞ்சம் டீப்பா படிக்கிற, வேற வழி இல்லை அப்படின்றத படிக்கிற. காலேஜ் படிக்கும் போதும் அந்த ஒரு, இப்போ டேரக்டா 12th முடிச்சுட்டு காலேஜ் போறான்னு வச்சுக்கோ, அவனோட பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? சும்மா ஜாலியா இருக்கிறதா வந்திருக்குன்றமே தவிர சப்ஜெக்டை பத்தி அவன் ஃபுல் டெப்த் நாலேஜ், யாராவது 100ல 2 பசங்க நல்லா டெப்தா படிப்பான், மற்றவங்களாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவான். அப்புறம் பிஜி படிக்கணும், எம்எஸ்சி படிக்கும் போது தான் அந்த ஒரு உணர்வு வரும். எதுக்காக? அடுத்தது எக்ஸாம் வரும், பாஸ் பண்ணா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், அப்பதான் அவனுக்கு அந்த ஒரு உணர்வு வரும். அதுக்கு முன்னாடிலாம் ஈவன் நாங்க படிக்கிற காலத்தான் அப்படித்தான் இருக்கும். சரியா? ஜஸ்ட் டிகிரி படிக்கும் போது என்ன லீடர, டிகிரி படிக்கும் போது ஜாலியா படிச்சுட்டு தான் வருவாங்க. எல்லாரோடைய இதுவுமே அப்படிதான். அவரும் அப்படிதான் இருந்திருக்காரு. பேர்ட் வாட்சிங்னா அவ்வளவுதான், ஜஸ்ட் சும்மா பாக்குறாரு, அப்படிதான் இருந்ததே கண்டி ஏன் இது வந்திருக்குது, இதனாலதான் இந்த ரிசல்ட் வந்திருக்குதுன்றத அவர் அதுக்கப்புறமா தான் உணர ஆரம்பிக்கிறார். அதுதான் ஜஸ்ட் அர்த்தம். Bird watching had matured into a serious desire to learn genetics. முதல்ல அவருடைய இது மேலாட்டமா இருந்தது, அப்புறமா தான் என்னாச்சு, மெச்சூர் ஆயிட்டு உள்ள டீப்பா நம்ம படிக்கணும் அப்படின்றது தோன்றிச்சு டிகிரி படிக்கும்போது. This became possible when he received a fellowship for graduate study in zoology at Indiana University, Bloomington, where he received his PhD. சார், அப்ப டீப்பா படிக்கணும்னு தோணுச்சுல்ல, டீப்பா படிக்கணும் அப்படின்னா பணம் செலவாகும். டீப்பா படிக்கணும்னா ஒரு ரிசர்ச் பண்ணணும்னா என்ன வேணும்? பணம் நிறைய வேணும். எல்லாத்துக்கும் தான் பணம் வேணும்ன்றியா? சரி, ஓகே, நிறைய வேணும். அப்ப அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஃபெல்லோஷிப் கிடைக்குது. ரிசர்ச் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டே பணம் கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்டா, மாசம் 30,000 40,000 இப்ப இந்தியாவிலே உண்டு. சரியா? பிஹெச்டி நீ ரிசர்ச் பண்ற அப்படின்னா நீ அந்த ஜேஆர்எஃப்லாம் கிளியர் பண்ணிருக்கணும், நெட்டு கிளியர் பண்ணி ஜேஆர்எஃப் வாங்கியிருந்தா உனக்கு மாசம் இவ்வளோன்னு ஸ்டைஃபண்ட் தருவாங்க. சரியா? அந்த பீரியட் டைம் நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணன்றதை லாஸ்டா கொடுத்துட்டு போகணும் அவனுக்கு. நீ ஒரு பர்டிகுலர் இதுல ஒர்க் பண்றனா உன்னோட கண்டுபிடிப்பு என்னன்றத நீ அந்த பிஹெச்டி முடிக்கும் போது இந்த உலகத்துக்கு நீ சொல்லிட்டு போகணும். சரியா? அப்ப அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, இவருக்கு ஃபெல்லோஷிப் கிடைச்சிருக்கு. எங்க இருந்து? இந்தியானா யூனிவர்சிட்டியில இருந்து, பிளாமிங்டன்ல இருக்கக்கூடிய இந்தியானா யூனிவர்சிட்டில இருந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபெல்லோஷிப் கொடுத்து டீப்பான ரிசர்ச் பண்றதுக்காக அவர் அலோவ் பண்ணி இவர் என்ன பண்ணிருக்காரு, டாக்டரேட் டிகிரி வாங்கியிருக்காரு. சரியா? யாரு? வாட்சன். In 1950 on a study of the effect of odd x-rays on bacteriophage multiplication. சார், எந்த டைட்டில்ல அவர் பிஹெச்டி வாங்கினார், எந்த டைட்டில்ல அவருடைய ஆராய்ச்சி இருந்தது அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் ஆட் எக்ஸ்ரேஸ் ஆன் பாக்டீரியோஃபேஜ் மல்டிப்ளிகேஷன். பாக்டீரியோஃபேஜ்னா எல்லாருக்கும் தெரியும் என்னது, அது ஒரு வைரஸ், பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். சரிங்களா? அதுல எக்ஸ்ரேவை அனுப்பும் போது அதோடைய மல்டிப்ளிகேஷன்ல பெருகுதல்னு சொல்றோம்ல, டிவைட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுல எந்த மாதிரியான பாதிப்புகள் எக்ஸ்ரே மூலியமா ஏற்படுகிறது அப்படின்றது தான் அவரோட பிஹெச்டி ஆராய்ச்சி. புரியுதா? அவரோட டைட்டில் இதுதான். எந்த டைட்டில் அவருடைய ஆராய்ச்சி பண்ணாருன்னா எக்ஸ் கதிர்களை வச்சு பாக்டீரியா பேஜ்ல மல்டிப்ளிகேஷன் நடக்குது இல்லையா, அதுல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது தான் அவரோட டைட்டிலா இருந்தது. சரிங்களா? அடுத்தது, he met Crick and discovered the common interest in solving the DNA structure. இவர் தற்செயலா என்ன பண்றாரு, கிரிக்க சந்திக்கிறார். சரியா? அவங்க சேர்ந்துட்டு 2 பேரும் சந்திச்ச பிறகு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, காமன் இன்ட்ரெஸ்ட் இன் சால்விங் தி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இவங்க 2 பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு விருப்பம் இருந்தது. என்னன்னா, டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், டிஎன்ஏ உடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதுல நம்ம படிக்கிறோம்ல, டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்கும், டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைடு, நியூக்ளியோடைடு இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோசைடு, நியூக்ளியோசைடு இஸ் ஏ நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர். புரியுதாப்பா? நம்ம இப்படி சொல்றோம்ல, அதுல பியூரின் பேசஸ் இருக்கு, பிரமிடின் பேசஸ் இருக்குது. சோ அப்போ டிஎன்ஏல இவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருக்குன்றது இவங்க சொன்ன பிரகாரம் தான் நம்மளால தெரிய வரும்.
புரியுதா? அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, என்னன்னா டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரை பத்தி டீட்டெயிலா பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. their first serious effort was unsatisfactory. முதல்ல சீரியஸா ஒரு எஃபர்ட் போடுறாங்க, அது என்ன இருக்கு, அன்சாட்டிஸ்ஃபேக்டரி தான். அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம்ல நான் கிராக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுல கண்டிப்பா எல்லாருக்குமே என்ன ஆகும், ஸ்கிப் ஆகலாம். ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகிட்டு போறவங்களும் இருக்கலாம். அப்ப இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, முதல்ல திருப்திகரமா இல்ல. ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, அந்த ரிசல்ட் அவங்களுக்கு திருப்திகரமா இல்ல. the second effort based upon more experimental evidence. so first வாட்டி பண்ணாங்க, ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும், அது மேபி எக்ஸ்பெரிமெண்டலா இருந்திருக்காது. இப்ப நம்ம கிரிகோர் ஜோகன் மண்டல் மாதிரி தான், ஏதோ ஒண்ணு கடத்துதுன்னு சொல்றாரே தவிர இதான் கடத்துதுன்னு அவர் சொல்லல இல்ல. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ஒரு கிடைச்சிருக்குது, ஆனா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல. ஆனா அதனால என்ன பண்றாங்க, ரெண்டாவது வாட்டி எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டா பண்ணிருக்காங்க. சரிங்களா? எவிடன்ஸ் அண்ட் பெட்டர் அப்ரிசியேஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் லிட்ரேச்சர். எதை பத்தின ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நியூக்ளிக் ஆசிட பத்தின லிட்ரேச்சர். நியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரியுதா? அதை பத்தின ஒரு லிட்ரேச்சர். சரியா? ரிசல்டட் early in March 1953 in the proposal of the complementary double helical configuration. so இதுல எக்ஸ்பெரிமெண்டலா ஒர்க் பண்ணி மார்ச் 1953ல ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, காம்ப்ளிமெண்டரி டபுள் ஹெலிகல் கான்ஃபிகரேஷன். அப்படின்னா என்ன, ஒரு அதான் நம்ம காம்ப்ளிமெண்டரி பேர் நம்ம படிக்கிறோம்ல, பியூரின் ஈக்குவல் டு பிரமிடின், அடினைன் தயமின், குவானைன் சைட்டோசின். சரிங்களா? அதை பத்தின ஒரு ப்ரொபோசலை அவங்க முன் வைக்கிறாங்க. அப்ப ரெண்டாவது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா என்ன பண்ணிருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. சரிங்களா? ரைட். அடுத்தது கிரிக்கோடைய ஃபுல் நேம் வந்து பிரான்சிஸ் ஆரி கிராம்ப்டன் கிரிக். was born on 8th June 1916 at Northampton, England. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய நார்த்தாம்ப்டன்ல பிறந்தவர் தான் கிரிக். he studied physics at University College, London. so லண்டன்ல இருக்கக்கூடிய பல்கலைக்கழக கல்லூரியில இவர் என்ன பண்றாரு, பிசிக்ஸ் முடிக்கிறார். சரியா? வாட்சன் வந்து ஜுவாலஜி, இவர் வந்து பிசிக்ஸ். சரிங்களா? அண்ட் obtained a BSc in 1937. 1937ல டிகிரி முடிச்சிட்டார், பிஎஸ்சி டிகிரி வாங்கிட்டார். he completed PhD in 1954 on a thesis entitled, எந்த டைட்டில்ல அவருடைய PhD முடிச்சிருக்காரு அப்படின்னா, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். எக்ஸ் கதிர் டிஃப்ராக்ஷன் நம்ம விளைவுகளா, எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன். எதை வச்சு, எதுல எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன்னா பாலிபெப்டைட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். பாலிபெப்டைட்னா புரோட்டீனா, நிறைய அமினோ ஆசிட்லாம் பெப்டைடு பாண்டால ஜாயிண்ட் ஆயிருக்கு, அதான் பாலிபெப்டைடு. சரியா சார்? அந்த பாலிபெப்டைடு மொத்தமா சொன்னா புரோட்டீன், புரியுதுங்களா? சோ அப்ப எக்ஸ் கதிரோடைய டிஃப்ராக்ஷன், எக்ஸ் கதிரை வச்சு பாலிபெப்டைடை பத்தியும் புரோட்டீனை பத்தியும் சரியா ரிசர்ச் பண்ணதுதான் கிரிக்கோடைய டைட்டில். ஓகே, இவர் என்ன டைட்டில்ல பண்ணியிருக்காரு, அவர் பாக்டீரியா பேஜை வச்சு பண்ணியிருக்காரு. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நீங்க பாத்துங்க. ஓகே, a critical influence in Crick's career was his friendship with J.D. Watson. இத கொடுத்துட்டாங்க, இப்போ ஷார்ட்டாகவும் கொடுத்துட்டாங்க. சார் இவருடைய வாழ்க்கையில கிரிட்டிக்கலான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வாட்சனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் முக்கியமான விஷயமா கருதுறாங்க. Then a young man of 23 leading in 1953 to the proposal of the double helical structure for DNA and the replication scheme. அப்ப அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்ட பிறகு 1953ல ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, என்னன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார் டிஎன்ஏ, டிஎன்ஏ உடைய இரட்டை இழை அமைப்பு. சரியா? அண்ட் ரெப்ளிகேஷன் ஸ்கீம், எப்படி டிஎன்ஏவில் ரெப்ளிகேஷன் நடக்குது, தமிழ் என்னது, பிரதி எடுத்தலா, படி எடுத்தல், பிரதி எடுத்தல் ஒற்று ரெப்ளிகேஷன். நீங்க சொல்றது படி எடுத்தல்ன்றது டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன்ன்றது மொழியாக்கம். ஓகே, டிஎன்ஏ பழைய டிஎன்ஏல இருந்து புதுசா டிஎன்ஏ எப்படி வருது அப்படின்னு சொல்றது ரெப்ளிகேஷன். புரியுதா இல்லையாப்பா? செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்னு படிச்சுமா இல்லையா? படிச்சுக்கிறீங்களா? பாதி பழமை பேணும் பெருக்கம் அப்படின்னா என்ன, பாதி இழை பேரண்டோடது, பாதி இழை புதுசா உருவாகிறது, இதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன்.
சரியா? டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறது. அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அப்ப ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. என்னது? டிஎன்ஏ உடைய டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரும் அண்ட் அதோட ரெப்ளிகேஷன் ஸ்கீம். ஓகே, கிரிக் வாஸ் மேட் ஆன் எஃப்ஆர்எஸ் இன் 1959. 1959ல எஃப்ஆர்எஸ் அது ஒரு ஃபெல்லோஷிப். சரி, அதை இவர் பெற்றிருக்கார். அதுக்கப்புறம் த ஆனர்ஸ் டு வாட்சன் வித் கிரீக் இன்க்ளூட் என்னென்னலாம் விருதுகள் கிரீக்கோட சேர்ந்து, வாட்சனும் கிரீக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, த ஜான் காலின்ஸ் வாரன் பிரைஸ் ஆஃப் த மசகட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இன் 1959, த லஸ்கர் அவார்ட் இன் 1960, த ரிசர்ச் கார்பரேஷன் பிரைஸ் இன் 1962, அண்ட் அபோ ஆல் எல்லாத்துக்கும் விட முக்கியமானது நோபல் பிரைஸ் 1962. யாருக்கு? வாட்சன் அண்ட் கிரீக் ரெண்டு பேருக்கும் சேர்த்து 1962ல நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விருதுகளுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் பெரிய விருது. எதுக்காக? டிஎன்ஏ உடைய டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்காக தான் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? தட்ஸ் ஆல் அபவுட் வாட்சன் அண்ட் கிரீக் உடைய ஹிஸ்டரி. ஜஸ்ட் பார்த்துருக்கோம்.